மஇகா தேசிய தலைவருக்கான தேர்தல் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறும். மஇகா நடப்பு தேசிய தலைவர் டான்சரி எஸ். விக்னேஸ்வரனின் பதவிக்காலம் எதிர்வரும் மே 25ஆம் தேதி நிறைவடைவதாக அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம். சரவணன் கூறினார். அதனை முன்னிட்டு கட்சியின் சட்ட விதிகளுக்கு ஏற்ப இத்தேர்தலை நடத்த கட்சி முடிவெடுத்துள்ளது என்றும், தேசிய தலைவரின் தவணைக்காலம் முடிவடைவதற்குள் முன்பதாகவே புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது தேர்தலை நடத்த வேண்டும் என்பது மஇகா சட்ட விதி கூறியிருக்கிறது என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அத்தகவலை கூறினார். அதன் அடிப்படையில் வருகிற ஏப்ரல் 12ஆம் தேதி தேசிய தலைவர் பதவிக்கான தேர்தல் நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேளையில் வருகின்ற மார்ச் 27ஆம் தேதிக்குள் அதற்கான வேட்புமனு பாரங்களையும் பூர்த்தி செய்து மார்ச் 27ஆம் தேதி காலை 10 தொடங்கி நண்பகல் 12 மணி வரைக்குள் அதன் வேட்புமனு பாரங்களை மஇகா தலைமையகத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வேட்பு மனுவும் ஒருவர் முன்மொழிய ஒருவர் வலுமொழிய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 250 வேட்புமனு தாக்கல் செய்திருக்க வேண்டும். மேலும் அந்த மனு தாக்கல் செய்பவர்கள் கிளைத் தலைவராக இருக்க வேண்டும் என்றும், இவ்வாண்டு 2024ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தை முறையாக நடத்தியிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.